நிகழ்ச்சி போகலாமா சார்? ஓகே சீனு, என்ன பண்ணி அசத்த போறீங்க ரெண்டு பேரும்? மிமிக்ரி தான் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரகாட்டக்காரன் படத்தில் வந்து அந்த வாழைப்பழ ஜோக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்கவே முடியாது. கண்டிப்பா. இப்போ அந்த வாழைப்பழ ஜோக்கில் வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நடிகர்களாம். அவங்க வந்து நடிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட் சார். ஓகே சீனு, ஆரம்பிங்க, அசத்துங்க. தேங்க்யூ சார். எம்ஜிஆர் சார் அவர்களும் நம்பியார் சாரும் நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்படி நடிச்சிருப்பாங்க? இது ஹலோ மிஸ்டர் நம்பியார், நான் உங்ககிட்ட ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். ₹1க்கு 2 பழம், ஆனால் நீங்கள் 5 பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு புரியவே இல்லை மிஸ்டர் நம்பியார், எனக்கு புரியவே இல்லை. மிஸ்டர், பழத்தை கொடுத்தா சாப்பிட்டுட்டு பேசாமல் போய் படுத்துக்குங்க, கேள்விகளா கேட்காதீங்க. அது எப்படி கேட்க முடியும்? நான் கொடுத்தது ₹1க்கு 2 பழம். ஒரு பழம் 50 பைசாங்கிறது எனக்கு மட்டுமில்லை, இந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் மிஸ்டர் நம்பியார், உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொல்லாமல் விட மாட்டீங்க போல இருக்கு. எஸ் மிஸ்டர் நம்பியார், சொல்லிட்டு ஆகணுமா? எஸ் மிஸ்டர் நம்பியார். சொல்கிறா கேட்டுக்கோ. நீங்கள் கொடுத்த ₹1 வச்சுக்கிட்டு நேராக கடைக்கு போனேன். அங்கே கடைக்காரன் நின்று திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ என்னை பார்த்து பழத்தாரோட ஆட்டையை போட்டுட்டு வந்து ஃபுல்லாக ஒரு வெட்டிட்டு மீதி இருந்த 5 பழத்தை தான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீ கொடுத்த ₹1 என்கிட்ட தான் இருக்கு. நான் உங்ககிட்ட ₹1 கொடுத்தப்ப இப்போ நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போவே அந்த 5 பழத்தையும் கொடுத்து ₹5 கொடுத்து கடை வச்சு சந்தோஷமா நான் போய் கொடுத்து வரேன். நான் வரேன் மிஸ்டர் நம்பியா, நான் வரேன். இதே கதாபாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சார். அந்த படத்தில் கவுண்டமணி சார் செந்தில் சார் மாட்டிருப்பாரு. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமா சண்முக சுந்தர் சாரும் கவுண்டமணி சார் நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்படி நடிச்சிருப்பாங்க? தம்பி தம்பி கரகெல்லாம் ரொம்ப நல்லா ஆடுறீங்க தம்பி, ரொம்ப நல்லா ஆடுறீங்க. கொஞ்சம் நின்று பதில் சொல்லுங்க தம்பி, கொஞ்சம் நின்று பதில் சொல்லுங்க. பேசிக்கலி டான்சர் மேன். தம்பி தம்பி உங்ககிட்ட ₹1 கொடுத்து 2 வாழைப்பழம் வேண்டாம் சொன்ன தம்பி. 2 வாழைப்பழம், ஒரு பழம் இந்த இருக்கு, இன்னொரு பழம் எங்க தம்பி? அந்த இன்னொரு பழம் தான் தம்பி. உங்களுக்கு நான் சரியா சொன்னது புரியல நினைக்கிறேன். ₹1 கொடுத்து 2 பழம் தம்பி, 2 பழம் தம்பி, அதுல ஒரு பழம் இருக்கு. பிசினஸ் பண்ண மாதிரி சொல்றேன். இந்த நாய் கொடுத்ததா செல்லா காசு, அந்த கடனை நான் அடி வாங்கினா எனக்கு தானே தெரியும். தம்பி அந்த ₹1 நான் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன் தம்பி. நீ இப்படி கிட்ட சொல்லப்பட்ட தம்பி, நான் எங்க அக்காட்டையும் பேசுக்கிறேன். அக்கா தம்பி கிட்ட ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னக்கா. ஒரு பழத்தை அமுக்கிட்டு ஒரு பழத்தை இதாங்க சொல்றாங்கக்கா. அக்கா அந்த ₹1 நான் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தாக்கா தெரியும். அக்கா அந்த ₹1 அந்தம் கொடுத்தல இருக்கா, அக்கா கொடுத்தது இல்லக்கா, உன் புருஷன் கொடுத்ததுக்கா. அந்த ₹1 எங்கேயோ களவாணிட்டு வந்து கொடுத்துட்டாரு போல் இருக்கு. போலீஸ்காரங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு வயிற்றுல பூல்ஸ் காலால எட்டி வச்சாக்கா. எட்டி ரத்தமா வாந்தி எடுத்தா. அக்கா உன் புருஷன் திருடுன்னு ஏவாயாலையை பிடிக்க சொல்லுவேன். நீ கொடுத்த ₹1 திருட்டு காசு, அந்த திருடுனது ஒரு திருட்டு நாயே. டேய் ஏண்டா ஆமா அது என்னது? உள்ள விட்டு கையை விட்டு கொடாஞ்சிட்டு இருக்க தம்பி. அது என்னோட மேனரிசம் குளிக்கலையா நீ தம்பி? அது மேனரிசம் தம்பி. மேனரிசம் பண்றதா சூப்பர் ஸ்டாரா? அது மேனரிசம். இது ஏதோ தோல் வியாதி. முதல்ல போய் டாக்டர் பாரு. நன்றி. ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட். சண்முக சுந்தரம் சார்ல ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப ரேரான வாய்ஸ், இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்களோட கான்செப்டும் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். டைமிங் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக.